ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஓட்ஸ் மில்க் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 டைம் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு 1.5 கப் வந்து பசும்பால் வந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு பாலை மிக்ஸ் பண்ணி விட்டு பால் கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு இதில் நான் ஒரு 1/2 கப்புக்கு ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்டுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இடையில கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம விருப்பப்பட்டால் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை இந்த மாதிரி நட்ஸும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான ஓட்ஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி பூண்டு பால் வந்து எப்படி செய்கிறது பிரெஸ்ட் ஃபீடிங் மாவுக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எண்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.